காவிரி துலாக்கட்ட தீர்த்தவாரியை முன்னிட்டு காலை முதலே காவிரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். 250 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி அனைத்து கோவில்களிலும் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மயிலாடுதுறை காவிரி கரையில் மயூரநாதர் ஆலயம், வதானேஸ்வரர் ஆலயம், ஐயாரப்பர் ஆலயம், புனுகீஸ்வரர் ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயம், தெப்பக்குளம் விஸ்வநாதர் ஆலயம், படித்துறை விஸ்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட சிவாலயங்கள் ஆகியவற்றில் ஐப்பசி மாதம் கடைசி 10 நாட்கள் விழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி திருத்தேர் உற்சவம், திருக்கல்யாணம், தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் நிறைவுற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவிரி தீர்த்தவாரி 1:30 மணிக்கு ஆற்றின் இரு கரைகளிலும் அனைத்து ஆலயங்களில் இருந்து சுவாமி, அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சியளித்து தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதற்காக இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் புனித நீராட வருகை தந்துள்ளனர். மதியம் 1:30 மணிக்கு 20,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒரே இடத்தில் நீராடுவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் தலைமையில் 3 டிஎஸ்பிக்கள், 6 இன்ஸ்பெக்டர்கள், 13 சப் இன்ஸ்பெக்டர்கள், உள்ளூர் போலீசார் 86 பேர் என தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை குழுமத்தைச் சேர்ந்த 20 காவல்துறையினர் உள்ளிட்ட 250 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 40 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. உடை மாற்றம் அறைகள் உள்ளிட்டவை தயார் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு படையினர் ரப்பர் படகுகளில் ஆழமான பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். காலை முதலே காவிரியின் இரு கரைகளிலும் பொதுமக்கள் புனித நீராடி வருகின்றனர். தடுப்புகள் அமைத்து தனித்தனியே குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் இருபுறமும் உள்ள சாலைகளில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நடந்து செல்ல மட்டும் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புனித நீராடும் பக்தர்கள் அருகில் உள்ள ஆலயங்களில் தரிசனம் செய்து திருப்பி செல்கின்றனர்.